இவர் தான் முகமது அஷ்ரப் ஹாசன், ஷார்ட்டா ஆகாப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜோகார் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த 29 வயசு லேப் அசிஸ்டன்ட். ஒரு நாள் இவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கோபெங் அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டில் ஒரு ட்ரையல் ரன் போகிறாங்க. அந்த ட்ரையல் ரன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர். இவர் கூட ஒரு 485 பேர் ஓடுறாங்க. எல்லாரும் லைனாக ஒவ்வொருத்தங்களா ஃபினிஷ் லைன் வந்துட்டே இருக்காங்க. பட் ஏகாபை காணோம். அவர் ஃப்ரெண்ட் உடனே ஏகாபுக்கு கால் அடிக்கிறாரு. பட் கால் போல. ஸோ அவர் ஃப்ரெண்ட் வந்துட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. போலீஸ் வந்து தேடி பார்க்குறாங்க. அவரோட வாட்டர் பாட்டில் மட்டும் கிடைக்குது. பட் அந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி வேற எந்த ப்ரூஃப்மே இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு அனிமல் அட்டாக் பண்ணது அப்படின்னா சுற்றி பிளட் இருக்கும். இல்லை யாராச்சும் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நிலத்துல எல்லாம் தேய்ச்ச மாதிரி இருக்கும். பட் இது வாட்டர் பாட்டில் கிடைச்ச இடத்துல வேற எந்த ப்ரூஃப்மே இல்லை. டாக்ஸாலே அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ண முடியல. ஒரு 170 பேர் சேர்ந்து 3 நாள் ஃபுல்லாக தேடுறாங்க. எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. எந்த ஃபுட் பிரிண்ட்டும் கிடைக்கல. எந்த க்ளூவும் கிடைக்கல. இவர் எந்த டைரக்ஷனில் நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருக்குமே எந்த ஐடியாவுமே இல்லை. அது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இவர் நிறைய பேருக்கு கூட ஓடிட்டு இருக்காரு. ஸோ இவர் காணாம போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கீழே விழுந்த பாடி கிடைச்சிருக்கணும், அதுவும் காணும். கீழே விழுகல, கிட்னாப்பும் கிடையாது, அனிமல் அட்டாக்கும் கிடையாது. அவருக்கு இது ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸும் அப்படியே இருந்திருக்கு. 170 அப்படிங்கிறது 800 பேர் ஆகுறாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ள தேடுறாங்க. பட் எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. அந்த டைம்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பிரேயர் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கைப்படி ஃபாரஸ்ட்குள்ள ஒராங் புனியான் அப்படிங்கிற ஒரு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. இது வந்துட்டு மலேசியா அண்ட் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்லோர். ஹியூமன்ஸுக்கும் ஜின்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸ் தான் இந்த ஒராங் புனியான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு இன்விசிபிளான கிரியேச்சர்ஸ் ஆமா, வெறுங்கண்ணில் பார்த்தா தெரியாதாமா. சில பேர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமாமா. நீங்க ஒருவேளை ஃபாரஸ்ட் கூட தனியாக தெரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒராங் புனியான்ஸ் வந்துட்டு உங்களை கூட்டிட்டு போயிருமாமா. இதுக்கு வந்து நம்மள மாதிரியே தான் இருக்குமாமா. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குமாமா, கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்குமாமா. அசாரு அப்படிங்கிறவர் வந்துட்டு இதே மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல காணாம போயிட்டு 7 நாள் கழிச்சு அவரே திரும்பி வந்திருக்காரு. அவர் கேட்டப்போ ஒராங் புனியான் என்னை கூட்டிட்டு போச்சு, என்னை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டுச்சு, நான் வந்து முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி ஒரு டிவி இன்டர்வியூ கூட இருக்கு. பட் ஆகாப் அந்த மாதிரி 7 நாள் திரும்பி வரல. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் சர்ச் பண்ண போகும்போது அவர் வாய்ஸ் கேட்டுச்சாமா. ஆனால் அந்த டைரக்ஷன்ல போய் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லையாமா. ஈவன் அவங்க அம்மா போயிட்டு அங்கே இருக்கிற கேவ்ஸை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே திரும்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அத்தாரிட்டிஸே வந்துட்டு ஸ்பிரிச்சுவலான பீப்புளை கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஏகாபை தேட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தேடினவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏகாபை பார்த்தோம், நாங்கள் வர சொல்லி கூப்பிட்டோம், பட் அவன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏகாப் வந்துட்டு இந்த ஒராங் புனியான்ஸை பார்த்துட்டு அவங்க கூடயே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதோட அவர் காணாமல் போயிட்டு 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் அவர் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த க்ளூவுமே கிடைக்கல.